நாளின் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இதுவரை நீர் எங்களை பாதுகாத்து எந்த தீய சக்தியும் எங்களை மேற்கொள்ளாதபடி பயங்கரமான லாக்டவுன் காலங்களிலும் எங்கள் பிள்ளைகள் எந்தெந்த இடத்தில் இருந்தாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய பாதுகாப்பை கட்டிட்டு தேவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை வீட்டில் இருந்து கொண்டே நாங்கள் மனமகிழ்ச்சி நாளை ஆசரிக்கவும் மகிழ்ப்படுத்தி பாடி துதித்து ஸ்தோத்திரிக்கவும் இந்த நேரத்தை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே வீடுகளிலே ஆங்காங்கே இருந்து கருத்தோடு இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். துதிகார மகிமை புகழெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரவும் பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஞான கீர்த்தனை 72ஆம் பாடலை பாடுவோம். பார்க்கும் முன் வருவேன் நெருக்கத்தில் பத்திரமாக தரிசித்த மேசியாவை. ஞான கீர்த்தனை 72வது பாடல். பார்க்கும் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்திற்கு விலகி
நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகி அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தினை புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாதமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுவமாக இருக்கிறார். நமக்குள் பாவங்கள் என்பதானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் இங்கே இருக்க நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகுமாரனுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையின் இறக்கமுள்ள பிதாவே, சங்கீதம் 19ஆம் சங்கீதம். சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட
வாசிக்க வேண்டிய பொதுவான வேதப்பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம் முடிய. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். வாசிக்க வேண்டிய பொதுவான வேதபாடம் வாசித்தாய். மறுபடியும் தேவனுடைய நாமம் மைமுண்டாக. ஞானகீர்த்தனை 5ஆம் பாடலை பாடுவோம். தருணம் ஈதும் காட்சி சால அருள் அநாதியே திவ்ய சர்வ நீதியே என்ற பாடலை பாடின பின்பு நாம் தேவ செய்திக்குள்ளா கடந்து செல்ல இருக்கிறோம். ஞானகீர்த்தனை 5வது பாடல். தருணம்
இசைந்து பாடுகிறார்கள். தொடர்ந்து வசனமும் சொல்வார்கள். சொல்லிக்கூடியதான் சொல்லிவிடுறேன். தேவரின் என்னை ஆசிர்வதித்து என்னையே பெரிதாக்கி உமர்க்கலாம் என்னோடிருந்து தீங்கனை துக்கப்படுத்தாத வீரைக்கு காட்டிடுவோம். ஆமீன். ஜெயமும் கர்த்தரால் வரும். கர்த்தாவே சொல்லும்படியே கேட்கிறேன். கர்த்தர் வேறு நடிய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார். கட்டாய் சொல்லும் அது எங்க இருக்குது நூற்று பாடங்கள். விக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். அவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91 அதிகாரம் 1-2 வசனங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ் சரிந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தருடைய வேகப்படி இருக்கிறார். தமனாத்தானார் வாய்க்காங்கள் உடைய சாட்களை கொண்டு விளையாடும் வாய்க்குவாங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்ம பாக்கியத்தால் பாக்கியவாங்க. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு நித்தம் பண்ணுகிறவர் பாக்கியவாங்கள். அவருடைய சாட்சிகளை அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த தலத்தில் துதியுங்கள். வல்லமை விழுங்கும் ஆகாய விருவி பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள்.
வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதிங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதிங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதிங்கள். ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதிங்கள். பேராசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதிங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்கு நன்றி ஏசப்பா. போன வருஷம் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்து கொண்டீங்க ஏசப்பா. இந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அதுக்காண்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. கொரோனா வைரஸ் எல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. அதுக்காண்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. ஆலையெல்லாம் திறக்கட்டு ஏசப்பா. அதுக்காண்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நிறைய எத்தனை பேருக்கு கிடைக்காத சாகித்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தீங்க ஏசப்பா. அதுக்காண்டி கோடி நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எல்லோரும் கொரோனாவால் நீக்கி போட்டு வீட்டுக்கு போனோம் ஏசப்பா. அதுக்காண்டி நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. எங்கள் ஆலையெல்லாம் சீக்கிரம் திறந்து நாங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா, வெட்டுக்கிளியெல்லாம் வருது ஏசப்பா. அதெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க ஏசப்பா. இந்த தேசத்துக்கு எழுப்புதல் வரட்டு ஏசப்பா. அதுக்காண்டி ஜெபிக்கிற ஏசப்பா. நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. எல்லாத்தையும் ஆசீர்வாதத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஒரு வேலையும் தொட்டு சுகமாத்துங்க ஏசப்பா. அதுக்காண்டி ஜெபிக்கிற ஏசப்பா. நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா. ஏசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. எங்கள் கண்களையும் எங்கள் மீட்மாய் கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற அருமையான கிருபையுள்ள வார்த்தைகள் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக தேவ ஆவியானவர் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் நாங்கள் கேட்கட்டும். புதிகான மகிமை புகழ் எல்லாவற்றையும் வந்து செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரமபிதாவே. நாமம் மகிமைப்படும்படியாக தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே யார் தான் தரிசிக்க முடியும் தேவனை? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மலைப்பிரசங்கத்திலே மிக முக்கியமாக தேவ தரிசனத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? யார் தேவ பிரசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தரிசனத்தை கண்டுகொள்ள முடியும்? பரிசுத்தவான்கள் அநேக தேவ தரிசனத்தை என்ன செய்தாங்க? பெற்றுக்கொண்டாங்க. அருமையான யாக்கோபை பார்க்கும்போது அவர் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது காட்டிலே படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை கண்டார். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு தரிசனம். அவர் அங்கே ஏன் அவருக்கு அந்த தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் யாக்கோபை ரொம்ப என்ன செய்தாரு? நேசித்தார். ஏசாவோட யாக்கோபை நேசித்தார். ஏன் நேசித்தாருன்னா, அங்கே முதலாவது யாரிடத்தை அவன் ஏமாற்றினான்? தகப்பனை ஏமாற்றினான், சகோதரனை ஏமாற்றினான், எல்லாரும் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இப்பொழுது அண்ணனுக்கு பயந்து தான் என்ன செய்யறான்? ஓடுகிறான். தாயார் சொல்கிறார்கள், இப்போ நீ ஓடி போய் இல்லைன்னா அவனுடைய சகோதரனை கொண்டு போடுவார் என்று சொன்ன மாத்திரத்திலே ஓடுகிறான். ஆனால் அவனுக்குள்ளாக அது ஒரு குற்ற உணர்வு இதயத்தில் என்ன செய்ச்சு இருந்தது. ஐயோ, என் சகோதரத்திலே சிரேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிவிட்டேன். என் தகப்பனை இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொய் சொல்லி என்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டேன் என்று சொல்லி அவன் மனதுக்குள்ளாக பல போராட்டங்கள் இருந்துச்சு. அந்த போராட்டங்கள் மத்தியில் இப்பொழுது நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனே என்று சொல்லி அவன் காட்டிலே தனியாக படுத்து கொண்டிருக்கும் போது தேவ தரிசனத்தை செய்தான் பெற்றான். அது மட்டுமல்ல, தேவ தரிசனத்தின் மூலமாக அவன் திரும்பி வரும்போது தன்னுடைய சகோதரனை சந்திப்பதற்கு முன்பாக தேவனிடத்தில் போராடி என்ன செய்தான்? அங்கே ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். அப்படியானால் தேவ தரிசனத்தை பெற்றவர்கள் பாருங்க. யோசேப்பு ஒரு தரிசனத்தை கண்டார். எதிர்காலத்தை குறித்து ஒரு நாளிலே எகிப்தில் ஒரு கொடிய பஞ்சம் இருந்த உலகம் முழுவதுமே என்ன செய்யும்? பஞ்சத்தில் என்ன செய்யும்? ஆளும். ஏன்னா அன்னைக்கு இந்திய தேசத்திலிருந்து கூட அன்னைக்கு அந்த எகிப்தில் போய் என்ன வாங்க போயிருக்கலாம்? தானியம் வாங்க போயிருக்கலாம். இந்த தேசம் முழுவதும் பஞ்சம், உலகம் முழுவதும் பஞ்சம். அப்பொழுது முன்கூட்டியே தேவனாய் கர்த்தர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னா அவருடைய இருதயம் மிகவும் சுத்தமாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே தேவன் அவரை நேசித்தார்.
அப்படியே இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தேவ தரிசனத்தை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். நம்ம முதலாவது இருதயத்தில் நமக்கு என்ன வேணும்? சுத்தம் வேணும். சுத்த இருதயமுள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு, ஆமாம், சுத்த இருதயமுள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சுத்த இருதயம் வேணும். நம்முடைய மனம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். அருமையான அதை பற்றி ஒரு பாடல் உண்டு. என்ன பாடு? இதயமே நீ பாடு சுகம் பாடிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய இருதயம் அவரை பாடுகிற இருதயம். பாருங்க, சங்கீதம் 4:4 நினைக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கோபம் வரும், ஆனா பாவம் மட்டும் என்ன செய்றாங்க? உங்கள் படுக்கையிலே நீங்க படுத்திருக்கும் போது உங்க இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. நீங்க உங்க படுக்கையில போகும்போது உங்க இருதயத்தோடு நீங்க என்ன செய்யுங்க? பேசிக்கொண்டிருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன இருதயத்தோடு என்னத்தை குறித்து பேசுவோம்? கோபம் வந்துட்டு, இன்னைக்கு ஒரு ஆள் மேல கோபம், ராத்திரி என்ன பேசுவீங்க? அந்த ஆளை பற்றி பூரா என்ன செஞ்சுட்டு இருப்போம்? இவனை 2ல் 1 என்ன செய்யக்கூடாது? பார்க்காம விடக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவனை விடவே கூடாது. இவனை எந்த வழியில் உள்ள தள்ளணும், இவனை எந்த கணக்கில் தள்ளணும் அப்படின்னு விடிய 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 நினச்சிட்டு இருப்பான். தூங்கவே மாட்டான். ஒரு அம்மா எனக்கு தெரியும், ராத்திரி என்ன சாயந்தரம் சண்டை பண்ணாச்சுன்னா ராத்திரிக்குள்ள தூங்காமல் காலையில் வந்து, ஐயா நான் இப்படி கண்ட கனவு, அந்த யார் எதை பேசுனாங்களோ அதை நினச்சிட்டு என்ன செய்யுது? படுக்குது. இவங்க தேவ தரிசனத்தை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. ஆமாம், அந்த இருதயம் எப்படி இல்லையா? சுத்தமாக இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் கோபம் பண்ணுவீங்க, ஆனால் எந்த சூழ்நிலையும் பாவத்தை கொண்டு நீங்கள் இந்த செயல்பட பாவத்தை அவனுக்கு பதிலுக்கு பதில் அந்த கோபத்து நிமித்தமாக ஏதாவது அடிச்சிடணும், அவனை ஏதாவது ஒரு வழி பண்ணிடணும் நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அவனுக்கு விரோதமாக நீங்கள்
உங்களுடைய இருதயம் முழுவதுமே தேவனை விட்டு என்ன செய்கிறது? விலகி விட்டது என்று அர்த்தம். அது அழகாக சொல்றாரு தாவீது ராஜா. இந்த அவர் பாருங்க, அவருடைய வாழ்க்கை அனுபவங்களிலே சவுல் ராஜாவை ஒரு செகண்ட் அவர் அழிக்க அவரால் முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் அவர் ரொம்ப விலகி ஓடினார். கோவலாம் வரதான் செய்திருக்கோம். தாவீது போகிறாதா? என்ன ஒரு ராஜா ஒரு தெள்ளு குச்சி போல் இருக்கிற என்ன நீர் தேடி வந்திருக்கிறீரு அப்படின்லாம் சொல்லுவார். தன்னை தாழ்த்துவார். அவர் பெரிய ஒரு ராஜா. அவர் என்ன சொல்றாரு? நீ தன்னை பார்த்து என்ன சொல்றாரு? தெள்ளு குச்சி. ஆமாம், அவர் நினச்சா அந்த சவுல் ராஜா ஒரு செகண்ட் பொழுதில் கொண்டுட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாரு. மகளையும் கட்டி கொடுத்து அவனை கொல்வதற்கு என்ன செய்தார்? ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார். யாராவது மகளை கட்டி கொடுத்து மருமகனை கொல்லணும்னு ஆசைப்படுவாங்களா? அப்போ அவ்வளோ ஒரு கடின இதயமாய் காணப்பட்ட அந்த சவுல் ராஜா விட்டு அந்த தாவீது ராஜா எந்த கோபம் இருந்துச்சுல வரல. கோபம் கடைசி வரைக்கும் படலை. கடைசி நேரத்தில் யுத்தத்தில் அவன் ஓடிட்டு நாட்டு கொண்டு செத்து போவான். ஒரு பெரிய யுத்தத்தில் ஒடிவர் ஒரு அமலைக்கு பார்த்து நீ கொண்டு போட்டுப்பான்னு சொல்லி கொண்டு போட்டு அவன் போய் தாவீது சொல்லுவான், நீ கர்த்தரால் அபிஷேகப்பட்டவன கொண்டுட்டு நீ யாரும் சொல்ல வரேன்னு சொல்லி அவனை கொல்லுங்கன்னு சொல்லுவான். அவன் ரத்தப்படி அவன் தலையில் இருக்குன்னு சொல்லி அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆனால் நீ எப்படி தொடாலும் சொல்லலாம். பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு தாவீது கூட கொஞ்சம் கூட உள்ளத்தில் அவர் ஒரு தீங்கு நினைக்காதபடி சவுல் ராஜாவுக்கு அவர் உண்மையாய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ அங்கே தன்னை தாழ்த்தி கூட அவர் சொல்லுவார், ஒரு தெள்ளுப்பூச்சியா தேடி வருகிற நீர், ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இன்னைக்கு பார்த்தோம்னா அவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு தெள்ளுப்பூச்சி போல தான் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அல்லேலூயா. உள்ளமெல்லாம் ஒரு குதையா உள்ளமெல்லாம் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இரவு வேளையிலே தேவனுடைய காரியங்களை குறித்து என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும்போலும் அதை இதயத்தில் வைத்து யோசனை பண்ணி கொண்டே இருக்கணும். இந்த காரியங்கள் எப்படி நடந்துச்சு, யார் நடந்துச்சு, ஏன் என்று சொல்லி அந்த இதயத்து நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் தான் தேவ தரிசனங்களை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று. இரண்டாவது, தேவனை தேடுகிற இருதயம் என்ன செய்யுமா? வாழும். அல்லேலூயா. எங்க இருக்கிறது? சங்கீதம் 22:26 வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஆமா, கர்த்தரை தேடுகிற இருதயம் என்றென்றைக்கும் என்ன செய்யும்? வாழும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக கர்த்தரை தேடும்போது நம்ம என்ன செய்யலாம்? அவரை என்ன செய்யலாம்? கண்டுகொள்ளலாம். அருமையான பாடல் உண்டல்லவா? சில பாட்டு காலையிலும் தேடணும், மாலையிலும் தேடணும், எந்த நேரமும் என்ன செய்யணும்? தேடணும். அதை கர்த்தரை தேடுகிற இருதயம் தான் என்ன செய்யும்? வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷமா இருக்கும், அந்த மகிழ்ச்சியா இருக்கும் அந்த இருதயம். இருதயம் எனக்குள் களி கூர்ந்தது, என் இருதயம் எனக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி தாவீது அநேக இடங்களில் நினைச்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அந்த ராஜா சொல்லுகிறார். அவர் தான் அங்கே அருமையான இந்த காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தரை தேடுகிற இருதயம் மட்டும்தான் என்ன செய்யும்? வாழும். மலரின் நடுவிலோ
சொல்லியாச்சு. ஏம்மா காலையிலே கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் காலையிலே ஆலயத்துக்கு வராதுங்க, வாங்கம்மா. ஏம்மா காலை ஆராதனைக்கு வாங்கம்மா அப்படின்னா சரி. காலையில் 1 2 இந்த தூக்கம் வராத கேஸ் தான் காலையில் ஒரு 10 எண்ணம் வந்திருக்கோம், அவ்வளோதான் பெரிய ஆட்கள். இங்கே பொம்பளை ஆட்கள் பகுதியில் தான் நிறையா இருக்கும், ஆம்பளை ஆட்கள் ஒரு 2 ஆள். மற்றது இங்கே எல்லாம் ஒரு வாலி பிள்ளைகிட்ட அம்மா நீங்களாம் வரலாம்மா, காலையில் 4 மணிக்கு 4:30 எந்திரிக்காத வாலி பிள்ளைகள் அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாமல் அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 வாரம் வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? தாத்தா எந்திக்கவே முடியல, தாத்தா மாமா எந்திக்கவே முடியல, மாமா என்ன தாத்தா காலையிலே எங்களை பாடாப்படுத்துது பாருங்க. காலை தேடணும், அதிகாலையிலே தேடணும். அதிகாலையில் பாலனை தேடி, அதிகாலையில் பாலனை தேடி அப்பாட்டு தூங்கிட்டு இருப்பான். சிலனைக்கு பிரசங்கத்தெல்லாம் எழுதிப்பான். சிலனைக்கு தாத்தா தாத்தா ராத்திரி ரொம்ப நேரம் முடிச்சுட்டு தாத்தா தூக்கம் அனுசரிச்சு வந்துட்டு இருப்பான். காலையில் ஒரு கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்யணுமா வரணும். காலையில் தேடினா தான் தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சூரிய வெளிச்சத்திற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வெளிச்சம் மாலையில் எத்தனை மணிக்கு சூரியன் அடையுது நமக்கு? ஆமாம் 6 மணிக்கு அடைஞ்சிரும். மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான் என்ன செய்யும் நமக்கு சூரியன் உதிக்கும். இந்த 6 மணி அளவுக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வேறு ஊருக்கு போயிட்டுமாங்க சூரியன் அப்படி தானே, வேறு ஊரில் தான் இருக்கும். அங்கே சூரியன் உதிக்கும் போனால் பகல் போயிடும், நமக்கு இரவு. இந்த இரவு பொழுது அவர் நமக்கு வெளிச்சமாக இருந்து நம்ம என்ன செய்கிறாரு, நம்ம அந்த 6 மணிக்கு முன்பு சூரியன் வெள்ளத்துக்கு முன்பு அவருடைய வெளிச்சத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டுகொள்ளனால் அவருடைய வெளிச்சத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். அல்லேலூயா. காலையிலே எழுந்து தேவனுடைய சமூகத்தில் அவரை பார்க்கணும். எத்தனையோ பரிசுத்தவான்களை நமக்கு முன்னால் வைக்கலாம். மோசேயிலிருந்து தீர்க்கதரிசிகள் எல்லாருமே அதிகாலையில் என்ன செய்தாங்க, தேவ பிரசன்னத்தை என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். கல்லறைகளுக்கு போகும்போது அதிகாலையில் என்ன செய்தாங்க, அந்த அம்மா என்ன செய்தாங்க, மகதலேனா மரியாதை அம்மா போனாங்க. இப்படியாக காலையிலே தேவனை தேடுகிற ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும். அருமையான தாவிதர் இடத்துல சொல்கிறார், சங்கீதம் 14 சொல்கிறார், திறந்து பார்க்கண்டாம், கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் மனுபுத்திர எல்லாரும் கண்ணோக்கி பார்த்தார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறோம் ஒருவனாயினும் இல்லை. எல்லாம் எவனும் நன்மை செய்யறதில்லை, எல்லாம் அவன் பாடம். தேவனை தேடுகிற உணர்வு யாருக்கு என்னதில்லை இல்லை. காலையில தேடினாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யாரும் என்ன செய்யறது கிடையாது, தேட கிடையாது. அண்ணன் நான் நல்லா இருக்கணும், எவன் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, நான் மட்டும் என்ன செய்யணும், என்ன அப்படி சொல்ல முடியல. வெரி குட். நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம் நம்ம பிள்ளைகள். அல்லேலூயா. காலையிலே தேவனை தேடி தேவ சமூகத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்திலே தேவனை தேடும்போது நம்முடைய இருதயம் நிச்சயமா சந்தோஷமா இருக்கும், வாழும். அல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தோம், சுத்த இறையுள்ளவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் நினைச்சுவார், நல்லவராக இருக்கிறார், தேவ தரிசனத்தை அவர்கள் நினைச்சுவார்கள், பெற்றுக்கொள்வார்கள். எந்த கோபம் கொண்டாலும் எந்த சூழ்நிலையிலும் பாவமே என்ன செய்யக்கூடாது என்று முதலாவது பார்த்தோம். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், தேவனை தேடுகிற இருதயம் என்ன செய்யும், வாழும்.
தேவனை தேடுகிற உணர்வு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் வாழ்வார்கள். தேவனை தேடுகிற உணர்வு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அவரை கண்டுகொள்வார்கள். அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வோடு தேவனுடைய சமூகத்திலே வந்தார்கள் என்று சொன்னால் அன்று நாளில் அவர்களுக்கு முழுவதும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் யார் அவங்களை என்ன எதுவுமே நினைச்ச முடியாது, பேச முடியாது. ஏன்னா அவர்களுக்குள்ள என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம் என்ன செய்யும்? இருக்கும். அதிகாலை தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவ பிரசன்னத்தை பெற்ற பிள்ளைகள் அந்த தேவ பிரசன்னத்தினாலே அந்த நாள் முழுவதும் என்ன செய்வார்கள்? நிரப்பப்படுவார்கள். அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வு, தேவனை தேடுகிற இருதயம் என்ன செய்யுமா? வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தால இன்னொரு இருதயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று என் சத்தத்தை 94 சங்கத்தில் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. இன்று என் சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமுற்றது போல, உங்கள் பிதாக்கள் கோபமுற்றது போல நீங்கள் எனக்கு என்ன செய்யாதுங்க? இதயத்தை ஒரு என்ன செய்யாங்க? கடினப்படுத்துகிற ஒரு இதயத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம இடத்துல தூக்கி தூர என்ன செய்யணும்? எரிந்து விடணும். அல்லேலூயா. எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா அவர்கள் இருதயங்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? கடினப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று என் சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்றுனா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத எந்த ஒரு பிள்ளைகளும் தேவனுக்கு எப்பொழுதும் அவர்கள் கோபமூட்டி கொண்டுதான் செய்யறாங்க, இருக்கிறாங்க. மன கடினத்தினால் மாக்கேடு வருமே, மன பாரத்தினால் தொல்லை நேருமே, மன கடினத்தினால் மாக்கேடு வருமே, மன பாரத்தினால் தொல்லை நேருமே, மன பாரமெல்லாம் நீங்க சந்தோஷமே பொங்க, மாசில்லாத இயேசுவை இருக்கான். ஊழியத்துக்கு போய் பார்த்தா எங்களை போய் பார்த்தா இப்போ எங்கேயோ ஒரு வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஐயா கொஞ்சம் இதயத்தை கொஞ்சம் மாற்றி, என் இதயத்தெல்லாம் உங்களால் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. என் இதயத்தை யாரும் உங்களால் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அவ்வளோ ஒரு கடினமான இதயம். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். பார்த்தீங்களா, பிள்ளைகள் இன்றைக்கு இதயம் கடினமாக இருக்குது. அது எப்படி இனிமே என்ன எனக்கு எப்படி இருந்தான்னு என் இதயத்தை உங்களால் மாற்ற முடியாது. நம்மளால் உண்மையில் மாற்ற முடியுமா? முடியாது. தேவனாகிய கர்த்தர் இதயங்களை என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. போனதுக்கு பார்த்தோங்களா, நேபுகாத்நேச்சாருடைய இதயத்தை என்ன செய்தார்? அப்படியே எடுத்துட்டு மிருகத்தினுடைய இதயத்தை என்ன செய்தார்? பொருத்தி விட்டார். அவர் நினைச்சா அது கல்லான இதயமாக இருந்ததுன்னா, கடினமான இதயம் சொன்னால் என்ன செய்வார்? உடனே தெரிஞ்சு விடுவார். சரிப்பா, இனிமே அதுக்கு மேலே உன்ட்ட நினைச்ச முடியாது, பேச முடியாது. இதயம் அவ்வளோ கடினமாக இருந்ததுன்னு சொன்னால் அதில் நம்ம பேசுறதுக்கு அர்த்தமே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியதில்லை, இதயத்தை கடினப்படுத்திக் கொள்வது. ரொம்ப சொல்ல நாங்கள் கேட்கணும் என்ன எங்களுக்கு வந்திருக்குது. அதே போல் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படியாதபடி, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி முரண்பாடாக இருக்கிறார்களோ, அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஜனங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? உலகத்திலே முரண்பாடாக இருக்கிறது. எல்லாம் எதிர்ப்பு. என்ன பைபிளில் சொல்லியிருக்கு? என்ன பைத்தியார் அவன் ஊழியக்காரன் பைபிளை வச்சிருக்கலாம், பைத்தியக்காரன் அவனும் என்ன சும்மா என்னத்தையா பைபிள் இருக்க சொல்லிட்டு ஒளரிட்டாலே தான், அவனுக்கு வேற வேலை இல்லையா? எத்தனை கூட்டங்கள் இன்னைக்கு அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது. வேத வசனங்களுக்கு வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை. இன்று என் சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பீர்களாகில், உங்க தேவனுக்கு நீங்க ஒரு நாள் என்ன செய்யாங்க? கோபம் விட்டாங்க. அல்லேலூயா. நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, செவி கொடுக்கல,
அப்படி நம்ம இதயத்தை கடினப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அவருக்கு நம்ம கோபம் மூட்டுகிறோம் என்று நினைச்சதோ அர்த்தம். அவருக்கு கோபம் வந்துட்டுனா அவரை யாரும் என்ன செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த உலகத்தில் அனைத்து ஜனங்கள் மேலும் அவருக்கு ஒரு கோபம் என்ன செய்யிருக்கு வந்திருக்கு. ஆனாலும் அவருக்கு என்று ஒரு கூட்டத்தை என்ன செய்யிருக்கிறாரு ஒதுக்கி கொண்டு வைத்திருக்கிறார். இல்லையா? நம்ம எத்தனையோ இவ்வளோ ட்ரை பண்ணி இப்போ எபோலான்னு ஒரு வியாதி வருகிறதா. கொரோனாவுக்கு அடுத்த இப்போ எபோலான்னு ஒரு வியாதி வந்து கொண்டு இருக்கின்றன. அது வந்தோம் இதாவது கொஞ்சம் கொரோனாவது கொஞ்சம் இழுத்து கிடக்கும். எபோலா வந்து என்ன செய்ய முடியாது, இழுக்கவே செய்யாது. இப்போ பயங்கர நோய் வந்து கொண்டு இருக்கிறது, வெட்டுக்கிளி வந்து கொண்டு இருக்கின்றன. எல்லாம் வேதத்திலே சொன்னபடி எல்லாம் சரியானபடி நடந்து கொண்டிருக்கின்றன. இதை இன்னும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இன்னும் ஆலயத்தை திறக்காதங்க. ஆலயம் திறக்காத, நீ வீட்டுக்குள்ளே இரு, நான் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் கண்ட்ரோல் ஆகலை, அதிகமாகி கொண்டு இருக்கின்றன. எல்லா தேசங்களிலும் வியாதி இன்னும் முடியலை. கடந்த நாட்களில் சின்மியா என்னும் ஒரு தீவில் ஒரு மத போதகரை ஒரு ஆறாறு இடத்திருக்காரு. அவரை பிடிச்சி உடனடியாக ஜட்மெண்ட் பண்ணி உடனடியாக 3 வருடம் உள்ள ஜெயில் செலுத்தினார். பாருங்க, தேவனை தேடுவதற்கு முடியலை. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எங்கெல்லாம் தேடி பார்ப்பீங்க. அன்றாட வழிகள் தடைப்பட்டு போனது என்று தானியேலுக்கு தடைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் தடைப்பட்டாச்சு. இனிமே கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால நம்ம பயங்கரமான ஒரு நாள் பிடிப்பில் வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய செவி கொடுத்து அதன்படி நாம் நடக்கும்போது ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம். ஆமாம், நம்முடைய இதயத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, கடினப்படுத்தக்கூடாது. அருமையான வேதவசன எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 32, 39 நினைக்கிறோமா, 32, 39 தான். நான் என் பிள்ளைகளை தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களில் எனக்கு பயப்படும்படிக்கு அவர்களுக்கு நான் ஒரே இதயத்தை நினைச்சுவேன். ஒரே வழியும் ஒரே இதயத்தை அவருக்கு நினைச்சுவேன். அவருக்கு ஒரே வழி யாரு? இயேசு வழி, சத்தியம், ஜீவன். ஒரே வழியையும் ஒரே இதயத்தையும் கொடுப்பேன். நமக்கு ஒரே இதயம் என்ன செய்யணும், வேணும். இது எங்கன்னா அந்த செய்தி எங்கே கொடுக்கப்பட்டதுன்னா, நான் சாத்தூரில் ஒரு கல்யாண வீட்டில் இருந்தேன். அப்போ குருவானவர் ஒரு திருமணத்தில் புதுமண பிள்ளைகளுக்கு தம்பதிகளுக்கு இந்த செய்தியை கொடுத்தார். இனி உங்களுடைய இருதயம் ரெண்டும் ஒரே இருதயமாக என்ன செய்யணும், இருக்கணும். ஒரே மாம்சம் ஒரே இருதயம். உங்களுடைய வழி ஒரே வழி, சொல்லுங்க, ஒரே வழி ஒரே இருதயம் ஒரே மாம்சம். இது விட்டு கொஞ்சம் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வழி விலகி விட கூடாது. உங்களுடைய இதயத்தை கொஞ்சம் கூட நான் இதயத்துக்கு நினைவுபடி நான் என்ன செய்யப்பட்ட வரமாட்டேன்னு கணவன்கிட்ட சொல்லக்கூடாது. கணவன் மனைவிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. 3 பாயிண்ட் தான். அப்படியே ஷார்ட்டாக முடிச்சுட்டாரு. சிந்திக்கணும். பாருங்க, நான் ஏகா சொல்லணும்னு சொன்னால் ஒரே இருதயம் நமக்கு வேணும். நம்ம தேவனை மட்டும் தேடுகிற ஒரு இருதயம் நமக்கு கட்டாயம் என்ன செய்யணும், வேணும். அல்லேலூயா. பாருங்க, இருதய கடினம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருதய கடினத்திலிருந்து அவர் மாற்றி நமக்கு ஒரே இருதயத்தை அவர் கொடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு இருதயத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம்னு விரும்புகிறேன். பாருங்க, இன்னொரு இருதயம் எங்கே இருக்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி தேவ வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, முதல்ல அடுத்தால் நம்ம இருதயம் எப்படி இருக்குமா, கொழுந்து விட்டு எரியக்கூடிய இருதயமாய் காணப்படணும். அடுத்த ஒரு வசனம் பாரு, மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கு. அடுத்த வசனத்துக்கு வாசி. அடுத்த வசனம் வாசி. ஆ, 25 வாசிமா. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி
தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேகருக்கு எந்த இருதயம் தான் இருக்குது? புத்தி இல்லாத மந்த இருதயம் தான் இன்னைக்கு அநேகரை இருக்கு. குளிச்சு இழுத்து கட்டி வச்சிருக்கு. புத்தி இல்லாத மந்த இருதயம். என்ன எதுக்காக சொன்னாரு? இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு நம்முடைய சீசர்கள் எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அப்போல்லாம் 2 பேர் எவ்வளோருக்கு என்ன செய்கிறாங்க? நடந்து போய் கொண்டிருந்தாங்க. நடந்து போய் கொண்டிருக்கும்போது இயேசுவும் அவர்களோடு போனார். அல்லேலூயா. இயேசு அவர்களோடு போனார். ஆனால் அவர்கள் என்ன பேசிக்கொண்டு போனார்கள்? இயேசுவை குறித்து என்ன செய்தாங்க? இயேசு வந்தார். இந்த உலகத்திலே தீர்க்கதரிசன வார்த்தையின்படி இந்த உலகத்திலே என்ன செய்தார்? தோன்றினார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர் வளர்ந்தார். பெற்றோருக்கு அடங்கியிருந்தார். 30 வயது வரைக்கும் 3 வருஷம் என்ன செய்தார்? அவர் ஊழியம் செய்தார். அதற்கு பின்பு அவர் ஊழியத்தில் செய்யும் போது அநேக நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் சில வேதபாரகரும் சில பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் அவரை என்ன செய்தாங்க? அநியாயமாக அவரை சிலுவையில் அறைந்து என்ன செய்தார்கள்? கொண்டு கொண்டார்கள். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்து விட்டார். காலையிலே போய் எங்கள் கூட்டத்தில் சேர்ந்த சிலர் போய் அந்த கல்லறையில் போய் பார்த்தார்கள். அப்பொழுது அவருக்கு என்ன செய்யலை? இல்லை, அவரை காணலைன்னு சொன்னோன்னே அங்கே ஒரு தேவதூதன் சொன்னார், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி. இதை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். எத்தனை மைல் நடந்து போனார்களா? 7 to 8 மைல் தூரம் நடந்தே போனார்கள். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தூரம் நடப்போமா? பஸ் ஸ்டாண்டு போனாலும் வண்டி பைக் எடுத்து ட்ராப் பண்ணி விட்றியா? ஏன்னா கொஞ்சம் பாருங்கள், வண்ணார்பேட்டையிலேருந்து டவருக்கு லிஃப்ட் காப்பான் சின்ன பையன். நாங்கள்லாம் நடந்தோம்மா. நாங்கள்லாம் பள்ளியோட படிக்கும்போது கோபாலபுரத்துலேருந்து காலையில் என்ன செய்யணும்? ஒரு சட்டியில் கஞ்சி வச்சு இப்போ தொழிலும் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு போகணும். கரையே நடந்து போவோம். இப்போ ஜூன் மாதம், மே மாதம்லாம், ஜூலைலலாம் கரை ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அந்த அழகாக குளிர்ந்த காற்று வீசிக்கும். குளிர்ந்த காற்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மழையும் கிடையாது, தண்ணி கிடையாது, எல்லாம் போயிட்டு. ஏன்னா கத்தருக்கு பயப்படக்கூடிய பயம் எல்லாத்துலேயும் நினச்சிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டு இருக்கு. அதுவும் குறைஞ்சி போயிட்டே இருக்குது. இயற்கைகளும் எல்லாம் நம்ம கண்டு பயந்து விலைக்கு ஓடுது. இயற்கையே நம்ம கண்டு இன்றைக்கி பயப்படுது. சரிதானா? அப்படிதான் நினச்சிக்கணும். நல்ல மழை, அதனால் காலையிலே நடந்து ஓடுவோம். இதிலேருந்து 8 மைலில் எவ்வளோ தூரம் போகணும்? மேலப்படை வரைக்கும் நடக்கணும். எவ்வளோ தூரம்? மதுரைக்கா? மதுரைக்கு 158 மைல். 8 மைல் தூரம்னா மேலப்படை வரைக்கும். இவ்வளோ தூரத்தில் அவங்க சாயங்கால வேலையிலே அப்படி என்ன செய்யறாங்க? நடந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த காரியத்தை என்ன செய்யாங்க? பேசி கொண்டு போயிருக்காங்க. நம்ம போனால் என்னதை பேசுவோம்? அந்த இடத்துல தான் அவன் பயந்துட்டான். அந்த இடத்துல தான் அவனுக்கு பேய் அடிச்சுட்டு ஒரே அடி அடிச்சுட்டு, அந்த இடத்துல அவன் செத்தா இவன் செத்தா, அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும் அப்படின்னு எதை குறித்து நினைச்சுவான்? பேசிட்டு போடுவோம். சிலவன் தன்னை அறியாமல் நினைச்சிடுவான். பயத்தினால நினைச்சுவான். ஏதாவது பாட்டு படிச்சுப்போம், கூட பாட்டு படிச்சுக்கிட்டே போவான். கூட பாட்டு படிச்சுக்கிட்டே போவான். என்னத்தையாவது புலம்பிகிட்டே போவான். ஏன்னா கூட யாரோ வாரான்னு மாதிரி. இன்றைக்கி அப்படி தான் போவான். ஆண்டவரை பற்றி நினச்சிட்டு போவான்னா 2 பேர் போகிறானே எதுவும் பேச மாட்டான். எவனையாவது பேசி கொடுத்து போவான். 2 பையனை போகிறான்னா 2 பிள்ளைகளை குறித்து பேசுவான். 2 பிள்ளைகள் போகிறான்னா 2 பையனை குறித்து பேசுவான். அதான் இன்றைக்கி உலகம் இயற்கையாக ஓடிட்டுருக்கு. எனக்கு நான் உண்மையே சொல்ல, நான் தவறு சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் எல்லா மனுஷங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இப்படி நம்ம பேசிட்டு போகும்போது அவர் நம்ம கூட வருவாரா? நிச்சயமாக வரமாட்டார். அதாவது நான் உங்களுக்கு ஒரு செய்தியிலே வழி சத்தியம் ஜீவன் அதில் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். அதை நீங்கள் சொல்லுங்க பாப்போம். பூர்வ பாதங்கா அது கரெக்டாக சொல்லணும். நான் என்ன எந்த ராத்திரி எந்த தூக்கத்தில் காட்டாலும் உங்கள்கிட்ட சொல்லணும், நீங்கள் சொல்லணும்னு சொன்னேன். அதெல்லாம் கிடையாது. நான் பரிசு தரேன்னா நீங்கள் என்ன எனக்கும் தரணும் பரிசு. அது கிடையாது. மகிழ்ச்சியாய் நீதியை செய்து வழியிலே அவருடைய வழியிலே செல்கிற பிள்ளைகளை அவர் சந்திக்கிறார். இல்லையா? சந்தித்து ரைட்டு ஞாபகம் இப்போ
எப்போ ஞாபகம் வச்சுருக்கணுமா? மகிழ்ச்சியாக இருக்கணும், நீதியை செய்யணும். யாருக்கு எதை செய்தாலும் மகிழ்ச்சியாக என்ன செய்யணும்? செய்யணும். சோறு கொடுத்தாலும் சந்தோஷமாக என்ன செய்யணும்? இவங்க வந்துட்டுக்காரன், இவனுக்கு சோறு இவனுக்கு சோறு கொடுக்கணுமா, இவனுக்கு இந்தியா கொடுக்கணுமான்னு மனசுக்குள்ள நினச்சக்கூடாது, நினைக்கக்கூடாது. மகிழ்ச்சியாக மனப்பூர்வமாக அதான் மகிழ்ச்சியாக நீதியை செய்து எதை செய்தாலும் மகிழ்ச்சியாக நன்மை செய்து அவருடைய வழியிலே நடந்து செல்கிற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் தேவனுடைய காரியங்களை குறித்து பேசிக் கொண்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இயேசு கூட வருவார், எல்லாம் அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாம் அற்புதம் செய்வார். கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார். எப்பொழுது கூட வருவார் என்று சொன்னார். நாம் மகிழ்ச்சியாக நீதி செய்து அவருடைய வழியிலே நடக்கும்போது அவர் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே அவர் செய்த ஒவ்வொரு அதிசயங்களை அற்புதங்களை நாம் நினைத்து நினைத்து பேசிக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து பாருங்கள். அவர்கள் எல்லா காரியத்தையும் எதுக்கு நான் இதை சொல்லிக்கொண்டு வருகிறேன்னு சொன்னால் அவங்க சொல்லிகிட்டே வராங்க, இவரெல்லாம் இப்படிலாம் செய்திருக்கிறாரு, இந்த இயேசு இப்படி சிலுவையிலே அறைவதற்கு அப்படி ஒப்பு கொடுத்து விட்டார்களே நம்முடைய இருதயம், ஆமாம் இவங்க இப்படிலாம் செய்தாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் வேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில் சொல்லிக்கொண்டே வந்தாங்க. அப்பொழுதுதான் அவங்க ஒரு சின்ன காரியம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் இந்த இயேசு நம்ம இன்னும் எங்க கூட இருப்பாரு, இன்னும் எங்க கூட இருந்து எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து எங்களுக்கு ராஜாவாக இருந்து இன்னும் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் என்று நாங்கள் என்ன செய்தோம்? நினைத்திருந்தோம், நம்பியிருந்தோம். அல்லேலூயா. அப்பதான் அவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்க தரிசன மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவைகளை விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் பாருங்க, அவர் சொல்ல பாருங்க, மோசே முதல் எத்தனை தீர்க்கதரிசிகள், எத்தனை தீர்க்கதரிசனம் எல்லாம் நிறைவேற்றி வந்துட்டார். அவர் பிறப்பார், இப்படி ஒரு கண்ணின் வயிற்றிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அவர் ஞானத்தினால் நிறைந்திருப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் போகிற இடமெல்லாம் வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளோ அவருடைய பிள்ளைகள் ஆகிவிடுவார்கள் என்று சொல்லலாம் தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லியிருக்கிறது. அதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் ஒரு அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போகப்படுவார் என்று சொல்லப்படும், அதெல்லாம் நிறைவேறுகிறது. அவர் மரிப்பார், உயிர் தழுவார், அவர் பரலோகராஜ்யத்திற்கு போயிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நிறைவேறிவிட்டது. இதையெல்லாம் நீங்கள் அறியதற்கு புத்தி இல்லாதபடி அவர் எங்களோடு கூட இருந்து இன்னும் எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு செய்வார் என்று நாங்கள் நினைத்திருந்தோம் என்று சொல்லி வேதவாசன தீர்க்க தரிசன வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியாதபடி மந்த புத்தியுள்ளவர்களை என்று சொல்லி அவர்களை பார்த்து என்ன செய்தார்? நம்ம தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இல்லை என்று சொன்னால், அந்த ஒரு நினைவு நமக்குள்ள வரலைன்னு சொன்னால் நம்ம எந்த புத்தியில இருக்கோம்? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேகர் அப்படிதான் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. வேதவசனத்தில் சொல்லி இருக்குமா? என்ன சொல்லி இருக்கிறது? கொள்ளை நோயை நான் அனுப்புவேன், புயல் வரும், கடல் கொந்தளிக்கும், வெட்டுக்கிளி வரும், பச்சை புளி விட்டது வெட்டுக்கிளி திங்கும், வெட்டுக்கிளி தின்னது பச்சை கிளி திங்கும், பச்சை புளி தின்னதை முசுக்குட்டை பூச்சி தின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நடக்கணுங்களா? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணுங்களா? அவர் இயேசுவே சொன்னார்ல, நான் வருவதற்கு முன்பாக இந்த பூமியிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும், பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், பயங்கர வாதை உண்டாகும்,
யுத்தங்கள், கலகங்கள், ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு பாருங்களேன். இப்போ தான் சீனா நாட்டிலேருந்து அதிபருங்க வந்து நம்ம நாட்டு அதிபரோடு கை கொடுத்துட்டு சந்தோஷமாக ஏகப்பட்ட கோடி கணக்கில் செலவழிச்சாங்க. அவன் அங்கே போய் இருந்துட்டு எல்லையில் என்ன செய்யிட்டு இருக்கான்? சீனா அதிபதி என்ன செய்யிட்டு இருக்கான்? பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இங்கே இப்போ தான் வந்து கை கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு போனவன் அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, இன்னைக்கு ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. இதெல்லாம் வேத வசனத்தில் கட்டாயம் நடக்கும் என்று என்ன செய்திருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நிறைவேறும். ஆனால் நமக்கு நிறைவேறும். வேத வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? இவையெல்லாம் நடக்கும். ஆனால் நீ முடிவுரைந்து என்ன செய்ய? நிலைத்திரு. என்னை விட்டு ஒரு அடி என்ன செய்யாத, விலகாத. உன் இருதயத்தை நீ பக்குவமாக பார்த்துக்கா. அதான் நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கா. கோபம் உண்டால் நீ பாவம் செய்திடாத. அவரை தேடுகிற இருதயமாக இருக்கணும். உனக்கு ஒரே இருதயமாக இருக்கணும். வேற உன் இதயத்தில் எந்த சிந்தனைகள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. என் சத்தத்தை திறந்தவர் என்ன செய்யணும்? கேட்டு அதன்படி என்ன செய்யணும்? நடக்கிறதா இருக்கணும். அடுத்தல மந்த இருதயம் உள்ளதாக உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அது நிறைவேறும். அதனால நம்ம வந்து போராடி இன்னும் போய் நம்ம ஜெபம் பண்ணோன்னா என்னென்ன நடக்குன்னு அவர் நடத்துவார். அவர் நடத்தி முடிச்சிடுவார். யாருமே யாரையும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அவர் பாத்திரமே விடணும். அவராக பார்த்து பாதுகாத்தா தான் உண்டு. இல்லைன்னா ஒன்றுமே செய்யவே முடியாது. இன்றைக்கு ஒரு பார்மெண்ட்டில் ஏதோ ஒரு லைட்டாக தான் அந்த நியூஸை பார்த்தேன். அவர் பார்லிமெண்ட்லேருந்து பேசிக்கொண்டிருக்கும் ஏதோ நாட்டு அதிபர் பேசிக்கொண்டிருக்கும்போது திடீரென்று அவருக்கு ஒரு கடுமையான வியாதி தாக்குறது. அப்படியே அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. ஒரு முக்கியமான இடத்துல இருந்து கூட ஒரு முக்கிய தலைவர்கள் பேச முடியாத சூழ்நிலை. அவர் நினைத்தா ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றுவார். இன்றைக்கு நம்ம இப்படி இந்த இடத்துல இருந்து இந்த ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் நமக்கு தெரியக்கூடிய அளவிற்கு நடத்த முடியாதபடி மறைவாகத்தான் எடுத்து அப்படியே வெளியே போடுறோம். இதையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம் பிள்ளைகள் எவ்வளோ ஆவலோடு இருக்கிறது, ஆராதிக்கணும்னு எவ்வளோ ஆவலோடு இருக்கிறது என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டு தான் இருக்கிறார். அதனாலே நம் தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு வேணும். நல்லா அறிஞ்சு விடுங்க. வேதவசனம், தீர்க்க தரிசனம் எல்லாம் கட்டாயம் என்ன செய்யும்? நிறைவேறும். இந்த பூமி வெந்துருகி சாம்பலா போல் சிந்தித்து மனம் திரும்பி நீ அவரை என்ன செய்யும்? அண்டிக்கும். அவ்வளோதான். இந்த பூமி. ஆனால் உனக்கென்று ஒரு வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கென்று ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறேன். எப்படி வாழலாம் என்று அல்ல, இப்படி தான் வாழ வேண்டும் என்று நமக்கு வேதம் என்ன செய்கிறது? கற்று தந்திருக்கிறது. இல்லையா? எப்படி வாழ வேண்டும் அல்ல, இப்படி தான் வாழ வேண்டும். எப்படி தான் வாழ வேண்டும்? எப்படி தான் வாழ வேண்டும்? சுத்த இதயத்தோடு வாழணும். தேவனை தேடுகிற இதயமாக இருக்கணும். தெரிந்தவர் அவருடைய சத்தத்தை கேட்டு அதுபடி நடக்கிற நல்ல இருதயமாய் காணப்படணும். கடினமான இருதயமாக என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. ஒரே இருதயமாக நமக்கு வேணும். அவரை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிற இதயமாக இருக்கணும். மந்த இருதயமாக நம்மளுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நம்முடைய இதயத்தை நாம் பக்குவப்படுத்தி அவருக்கென்று அர்ப்பணித்து அதை கொடுக்கும்போது நான் அவர்களுக்கு இன்னும் நிறைய இதயத்தை பற்றி நிறைய பேசலாம். நான் அவர்களுக்கு சதையான இதயத்தை எடுத்து போட்டு, கல்லான இதயத்தை எடுத்து போட்டு, சதையான இதயத்தை நான் அவர்களுக்கு என்ன செய்வேன்? பொறுத்துவேன் என்று சொல்லுவேன். கல்லான கடினமான இதயத்தை கூட நான் எடுத்து தூர எரிஞ்சிட்டு சதையான இதயத்தை அவருக்கு என்ன செய்ய முடியும்? பொறுத்த முடியும். ஆண்டவரே, நான் எங்கள் அப்பா அம்மாவை கேட்க முடியல, உங்களுடைய வசனத்தையும் நான் கேட்டு அதுபடி நடக்க முடியல. என் இருதயம் எப்படி இருக்கிறது? கடினமாக இருக்குது, கல்லாக இருக்கிறது. கடினமான இருதயம்னா என்ன அர்த்தம்? கல்லான இருதயம். கல்மணம் கொண்ட மனிதானி, கல்மணம் கொண்ட மனிதானி கர்த்தரின் அன்பை கண்டிடுவார், இதை மாறிடுவார், ஓடிவார்.
கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த நிமிஷமே நாம் அவரை தேடுகிற ஒரு உணர்வோடு நாம் இந்த உலகத்திலே வாழ நம்ம அர்ப்பணிப்போம். அந்த இறுதி உணர்வுகளாக இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசன வார்த்தைகளாக நிறைவேறும். இதோ நான் வருகிறேன், நான் உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று சொன்ன தேவன் அந்த தீர்க்கதரிசன வார்த்தை என்ன செய்யணும்? நிறைவேறணும். அவர் நம்மை அழைத்துக் கொண்டு போவார் என்ற விசுவாசத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நம்மை நிரப்புவாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்புமாய் கர்த்தாவே, கேட்ட சத்திய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு காலம் நாங்கள் கண்ணீர் சிந்து கொண்டிருந்தாலும், எங்களுடைய கவலைகள் நெருக்கினாலும், என் மனமே நீ என்னிடத்தில் வா. நீ இன்று அவருடைய சத்தத்தை கேட்பாயும். வனாந்தரத்தில் கோபப்பட்டது போல நீ எனக்கு கோபப்பட்டாத. உன் பிதாக்கள் கோபம் மூட்டினது போல நீ எனக்கு கோபம் மூட்டாதே. நன்றி தகப்பனே. நாங்கள் தினந்தோறுமே தேடுகிற பிள்ளைகளாக, சுத்த இதயத்தோடு தரிசிக்கிற பிள்ளைகளாக, கல்லான இதயத்தை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொண்டு சதையான இதயத்தை நீ பொருத்தும்படியாக நோக்கின்றோம். நன்றி தகப்பனே. நான் என் பிள்ளைகளுக்கு ஒரே இதயத்தை கொடுப்பேன். ஒரே வழியிலே போவார்கள். ஒரே இதயத்தை கொடுப்பேன். என்னை மட்டும் ஒரே தேவன். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஒருபோது என்னை விட்டு அவர் விலக மாட்டார். நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். இரவு வேளையில் தேவனோடு உங்களுடைய இதயத்தில் பேசிக்கொள்ளுங்கள். ஒரு இடத்துல சண்டை போட்டு இருந்தாலும் கோபத்தோடு இருந்தாலும் இரவு முழு அந்த கோபத்தை நீங்கள் மனதில் வைக்காதீங்க. கோபத்தோடு நீங்கள் நித்திரை செய்தீர்கள் என்று சொன்னார். மறுபடியும் உங்களுக்கு அதிகமான பாவத்துக்குள்ளாக உங்களை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போய்விடுவீர்கள். அதனால தான் தாவீது அருமையாக சொல்கிறார், கோபம் நீங்கள் அஸ்தமிக்கும் முன்பு, சூரிய உதிக்கும் முன்பு உங்களுடைய கோபம்லாம் மறைந்து போக வேண்டும். இரவில் தேவனோடு பேசிக்கொண்டிருங்கள். தேவனோடு ஐக்கியப்படுங்கள். தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் உணர்ந்து கொள்ள முடியாத மந்த இதயமுள்ளவர்களாய் காணப்படாதபடி இந்த சீசர்களை போகிற சீசர்களிடத்தை சொல்லி தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மந்த இதயமுள்ளவர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்லி அதற்கு பின்பு அவர்களுடைய கண்களை திறந்து அவர்கள் சாயங்காலம் ஆயிற்று எங்களோடு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். நீர் அவர்களோடு போனீர். நீர் எங்களோடு நாங்கள் உண்மை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நீர் எங்களோடு கூட வருவீர், எங்கள் இல்லத்துக்கு வருவீர், எங்களோடு புசிப்பீர், எங்களுடைய கண்களை திறக்க செய்வீர். அன்று இந்த சீசர்கள் வருந்தி அழைத்தார்கள். சாயங்காலம் ஆயிட்டியா, இப்பொழுது நீர் எங்களோடு கூட தங்க வேண்டும் என்று வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு சென்றார்கள். அப்பொழுது அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்த மாத்திரத்திலே அவர்கள் உண்மை அறிந்து கொண்டார்கள். அவரிடத்திலே நீர் அப்பம் புசித்து விட்டு அதற்கு பின்பு அவர்களிடத்திலிருந்து மறைந்து போனீர். நன்றி தகவனே. இப்பொழுது நீர் எங்களோடு கூட வருகிறவராக இருக்கிறீர். உண்மை குறித்து நாங்கள் எதை பேசிக்கொண்டிருந்தாலும், இருக்கிற இடத்தில் பேசிக்கொண்டிருந்தாலும், போகும்போது பேசிக்கொண்டிருந்தாலும் நீர் எங்களோடு கூட வந்து கொண்டு இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்கிற தேவன். கவனித்து நீர் எங்களோடு நீர் வரணும், எங்களை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களை நீர் உறுதியாக நாங்கள் பிடித்துக் கொண்டு போகும்போது, உறுதியாக பிடித்துக் கொள்ளும் போது நீர் எங்களோடு கூட வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். நன்றி தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயங்களில் என் தேவனாய் கர்த்தர் பேசும்படியாக கஞ்சிருக்கிறோம். இதை கடினங்களெல்லாம் உடைக்கும்படியாக கஞ்சிருக்கிறோம். அதிகாலை எழுந்து தேடுகிற ஒரு நல்ல ஒரு கிருபைகளை கொடுக்கும்படியாக கஞ்சிருக்கிறோம். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திர ஆண்டவரே. கிராமத்தில் சிறு பிள்ளைகள், திருச்சபையில் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப சகோதரிகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், பெரியவர்கள், கண்ணீரோடு கவலையோடு மனபாரமோடு பிள்ளைகள், எதிர்காலம் எப்படி இருப்போம் என்று தெரியாதபடி இருக்கும் பிள்ளைகள், ஐயோ எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி நாங்கள் வாழ முடியும்? ஒரு பக்கம் இலவசமாக கொடுத்து ஒரு பக்கம் பணத்தை வசூல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படியாவது நம்முடைய பணங்கள் எது வழியிலாவது போய்கொண்டிருக்கிறது என்பதை ஜனங்கள் அறியாதபடி, ஒரு இலவசம் என்று சொல்லும்போது ஒரு பணம் ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை அறியாதபடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான நெருக்கடிக்குள்ளாக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எப்படி சம்பவப்பட்ட சம்பவங்களாக நடக்கும் வரும் என்பதை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். இன்னும் கொடிய வியாதி ஒன்று புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். கடந்த நாட்களில் மும்பை பட்டணத்திலே பயங்கரமான ஒரு புயல், அது சில மாகாணங்களை தாக்கிவிட்டு அப்படியே சென்றது. ஒவ்வொரு இடங்களிலும் கடுமையான புயல்கள், மழைகள், சேதங்கள், கொரோனா வியாதியினுடைய தாக்கங்கள், பல அழிவுகள். கடந்த வாரத்தில் பங்களாதேசத்தில் பயங்கரமான ஒரு புயல் நிமித்தமாக சேதங்கள்.
ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். முடிவடைந்த நிலைத்திருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். முடிவு புரிந்த நிலைத்திருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். முடிவு புரிந்து நாங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. வெளிநாடுகள், வெளியிடங்களிலே, ஒவ்வொரு இடங்களிலும் இருக்க எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்திலிருந்து எங்கள் பிள்ளைகள் இருந்து அவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இது பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நன்றி தகப்பனே. இந்த வியாதியின் பிடியில் இருக்கும் பிள்ளைகள் உண்டு, ஆஸ்பத்திரியிலே வியாதியோடு இருக்கும் பிள்ளைகள் உண்டு, பலவிதமான கடன்பாரங்களோடு எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி நடத்தி கொண்டு செல்வோம் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கும் பிள்ளைகள் உண்டு. அனைத்து பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாது நினைக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆடு மாடுகளை பிழைக்கிற பிள்ளைகள், விவசாயிகளை நம்பியிருக்கும் பிள்ளைகள், ஆட்டாளர்கள் தொழில்களை நம்பியிருக்கும் பிள்ளைகள், இன்னும் ஸ்தோத்திர ஆண்டவரே கட்டிட தொழிலை நம்பியிருக்கும் பிள்ளைகள், வாகனங்களில் பணிபுரியும் பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து கவலை கொண்டிருக்கலாம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து ஆவியானவரே, வெகு விரைவில் நாங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ள இந்த லாக்டவுனை கர்த்தர் நீக்கும்படியாக நினைக்கிறோம். தேவரே, 8ஆம் தேதிக்கு மேல் ஆலயம் திறக்கலாம் என்று சொல்லி மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்கிறது. ஆனால் மாநில அரசு உத்தரவு கொடுக்க முடியாதபடி இன்னும் கொடிய வியாதிகள் அதிகமாகி விடுமோ என்று சொல்லி கலை கொண்டு கர்த்தர் அதிகாரிகளோடும் அரசியல்வாதிகளோடு கர்த்தர் பேசும்படியாக நினைக்கிறோம். கர்த்தர் வெகு விரைவில் நாங்கள் ஆலய ஆராதனை ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி தகப்பனே. இந்த வியாதியின் தாக்கம் குறையவும், தொடர்ந்து வியாதியில் இருக்கும் பிள்ளைகளும் நோக்கி பார்க்கவும், என் இயேசு ஒருவரால் தான் இந்த வியாதியிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஒருவர் தான் விடுவிக்க முடியும் என்பதை நோக்கி பார்த்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடைபெறுவதற்கு தேவன் பெரிய காரியங்கள் செய்யும். தேவனால் கூடாத காரியம் ஒன்று, மனிதரால் கூடாது, தேவனால் என் தேவன் பெரிய காரியங்கள் செய்யும். இந்த ஆராதனையிலே ஜெபத்தோடு விசுவாசத்தோடு ஜெபத்தில் இணைந்திருக்கும் பிள்ளைகள், சத்திய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களோடு இருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுடைய மகிமை பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். புதியான மகிமை புகழெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரமபிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய போதைக்கும் இருப்பதாக. நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்மோடு இருப்பதாவே. நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்மோடு இருப்பதாவே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.